என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். இன்றைக்கி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் விளக்குகின்ற ஒரு சிறிய கதை. ஒரு ஊரில் பக்கத்து வீட்டில் 2 லேடிஸ் வாழ்ந்தாங்க. ஒரு வீடு ஆடம்பரமான பெரிய வீடு. அந்த அம்மா கொஞ்சம் நல்லா வசதியானவங்க, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை. டெய்லி பார்ட்டி, கிளப் அது மாதிரி போவாங்க, லேவிஷ் ஸ்பெண்டிங். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ், தினமும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடியவங்க. ஆனாலும் ஹாப்பியாகவே இருப்பாங்க. அவங்க ரொம்ப வருமானத்துக்குள்ளார ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பணக்காரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தான் ஒரு லேவிஷ் ஸ்பெண்டிங் அப்படி இப்படின்னு போனாலுமே அவங்க மனசில் ஒரு சந்தோஷமே இருக்கிறது இல்லை, ஒரு ஹாப்பியாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இந்த பக்கத்து வீட்டு அந்த புவர் லேடியை பார்க்குறப்பெல்லாம் ஒரு ஜெலஸ் இருக்கும். நம்ம இவ்வளோ வசதியோட இவ்வளோ லைஃப்பை ஒரு ஹாப்பி லைஃப்பு, ஒரு காஸ்ட்லி லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. இந்த லேடிக்கு வருமானமே ரொம்ப 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 கம்மி, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்காங்க, முகமலர்ச்சியோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நினைவுகள் ஊறி 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 அவங்க மனசில் ஒரு வன்மம் வந்துடுச்சு. இவங்க மகிழ்ச்சியை எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசில் ஒரு அவங்க மனசை கரப்ட் ஆகிடுச்சு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டில் அந்த புவர் லேடி ஒரு நாள் ஒரு பேங்க்கில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதை இவங்க பார்க்குறாங்க. உடனே இவங்க மனசுக்குள்ள ஒரு பிளான். என்ன பண்ணுறாங்க, ஒரு நட்பாக அவங்கக்கிட்ட போயிட்டு பேசிவிட்டு, என்னங்க பேங்க்லாம் வந்திருக்கீங்க, எதுக்காக பணம் எடுத்துருக்கேன், இவ்வளோ பணம் எடுத்துருக்கீங்களே, சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு, இல்லைங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் எங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, சரி முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பெட்டர் தானுங்களே, அதுக்காக தான் எடுத்து வச்சுட்டேன். சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு. சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்லைங்க நான் பேங்க்கு தான் செக் புக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால் என்னால் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியல, நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னாக்கா நான் நாளை காலையில் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி கொடுத்துட்றேன். அந்த மாதிரி நினச்சாங்க. சரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நல்லா வசதியானவங்க, ஏன்னா ஒரு நாளில் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பரவாயில்ல நாளைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டாங்க அவங்கக்கிட்ட. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவங்க பணத்தை கொடுக்கல. இந்த அம்மாவுக்கு ஃபீஸ் கட்டணுமே, போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு, அம்மா அந்த பணம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் குழந்தைங்களோட ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. பணமா, எந்த பணம் அப்படின்னாங்க அந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னம்மா நீங்கள் நாளைக்கே தரேன்னு சொல்லிட்டு வாங்கினீங்களேம்மா இன்றைக்கி பேங்க்கில் அப்படின்னா. என்னங்க விளையாடுறீங்களா, என் அந்தஸ்து என்ன, என் வசதி என்ன, நான் போய் உங்கள்கிட்ட பணம் வாங்கினேன்னா, வெளியில் போய் யார்ட்டையும் சொல்லாதீங்க, கேட்குறவங்க சிரிப்பாங்க அப்படின்னு முன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு நெஞ்சில் நெருப்பு கொட்டின மாதிரி ஆகிடுச்சு. ஐயோ பல வருஷங்களாக நம்ம சிறுக சேமித்த பணமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருண்டு போயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு அந்த முகத்தை பார்த்தோன்னே, அந்த முகத்தில் அந்த மகிழ்ச்சி போனதை பார்த்தோன்னே இந்த மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம், ஒரு சிரிச்சு, அப்பா இவரோட மகிழ்ச்சியை கெடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைம்மா ரொம்ப மன்றாடினாங்க. ஏம்மா இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சிச்சி நீ போ அப்படின்னு நாயை விரட்டுற மாதிரி விரட்டிட்டாங்க. பார்த்தாங்க அந்த அம்மா ரொம்ப மன வருத்தத்தோடு திரும்பி வந்தவங்க நேராக அந்த ஊர் நாட்டாமைக்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு புகார் கொடுத்தாங்க. அவரும் இந்த பணக்கார அம்மாவையும் கூப்பிட்டு விசாரித்தார். ஏங்க என் வசதிக்கு நான் ஏங்க அவங்கக்கிட்ட போய் வாங்க போகிறேன், அவங்க தகுதி என்ன, என் தகுதி என்ன, அவங்களுக்கு ஏதோ தேவை போல இருக்குது, இந்த மாதிரி சொல்லி எங்கிட்டேருந்து ஏதோ பணம் கறக்கலான்னு பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க மேலேயே பழி திருப்புறாங்க. நாட்டாமை யோசித்தார். சரிம்மா நீங்கள் 2 பேரும் நாளைக்கு வாங்க, நான் யோசித்து தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் அந்த பணக்காரங்க சீக்கிரமாகவே போயிட்டாங்க. நம்ம போய் நாட்டாமை வீட்டுக்கு போகிறதுக்காக பார்த்தா அந்த நாட்டாமை வீட்டு முன்னாடி ஒரு சேத்துல இறங்கித்தான் வீட்டுக்குள்ளார போகணுங்கிற மாதிரி இருக்குது. அந்த அம்மாவுக்கு மனசு, ஐயோ என்னடா சேத்துல எல்லாம் காலை வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சேத்துல தப்புக்கு நடந்து அந்த பக்கம் போனாங்க. அந்த பக்கம் போனோடனே ஒருத்தர் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு, நல்லா பெரிய சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு நின்னார். அப்புறம் நல்லா தண்ணியாக கொடுத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை காலில் ஊற்றி இது பண்ணாக்க
எல்லா தண்ணியும் கொட்டிட்டாங்க. ஆனால் சேறு காலில் ஒட்டிக்கிட்டு விடலை. என்னப்பா அப்படி சொல்லிட்டு சரின்ட்டு சரி சேத்துக்காலோடய போயிட்டாங்க. பின்னாடி இந்த அம்மா வந்தாங்க. இந்த அம்மா பார்த்து என்னடா சேரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக அந்த சேத்துல இறங்கி நடந்து அந்த பக்கம் போனாங்க. இந்த அம்மாட்டையும் அதே மாதிரி ஒரு சொம்பு நிறையா தண்ணி கொடுத்தாங்க. அந்த அம்மா பார்த்தாங்க. சுத்தமுற்றும் பார்த்தப்போ கீழே கொஞ்சம் அந்த பனை ஓலைகள்லாம் இருந்தது. அந்த ஓலைகளை வச்சு எடுத்து தன் காலில் இருந்த சேரையெல்லாம் முதல்ல சுத்தமாக வலிச்சிட்டு அப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக காலில் ஊற்றி அந்த பனை ஓலையை வச்சு காலை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை சொம்பு தண்ணிக்குள்ளாரையே தன்னுடைய காலை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சொம்பு மிச்சம் இருக்க தண்ணியோட சொம்பு எடுத்துக்கிட்டு காலையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நாட்டாமைகிட்ட போனாங்க. நாட்டாமை 2 பேர்த்தோட காலையும் பார்த்தாரு, 2 பேர் கொண்டு வந்த சொம்பையும் பார்த்தாரு. அந்த பணக்காரம்மாவோட காலில் இன்னமும் சேறு இருக்குது, ஆனால் சொம்பு தண்ணி காலி. இந்த அம்மா காலை சுத்தமாக கழுவியிருக்காங்க, ஆனால் சொம்பில் இன்னும் தண்ணி மிச்சம் இருக்குது. பார்த்தார். இப்போது அந்த பணக்காரம்மா பார்த்து சொன்னார், அம்மா நீங்கள் பணக்காரங்களாக இருந்தாலும் இருக்கலாம், ஆனாலும் வருமானத்துக்குள் செலவு செய்ய தெரியாமல் மனதில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் வாழக்கூடிய நீங்கள், உங்களால் ஒரு சிக்கனமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு தெரியாது, மன நிம்மதியும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் அவங்க வருமானத்துக்குள்ளார செலவு செய்து சேமிக்கக்கூடிய குணம் உள்ளவர்கள். எனவே நீங்கள் அவங்களுடைய பணம் வாங்கியிருக்கீங்கிறது உண்மை. மரியாதையாக திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார். இதை கேட்டவுடனே அந்த அம்மா தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னை மன்னிப்பு கட்டிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறத ஒத்துக்கிட்டாங்க. சரி, இப்போது இதிலிருந்து என்ன தெரியுது? அதாவது நம்முடைய வருமானம் எவ்வளவாக இருந்தாலும் நம்முடைய செலவுகள் அந்த வருமானத்து கட்டுக்குள் அடங்கி இருந்தால் மட்டுமே மன நிறைவோடு நாம் வாழ முடியும். சரி, திருக்குறள் என்ன சொல்லுது? ஆகார் அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. அதாவது ஆகாறு அளவிட்டிதாயினும், பணம் வருமானம் வருகின்ற வழி சிறியதாக இருந்தாலும் கேடில்லை, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, கேடில்லை. எப்போ? போகாறு அகலாக்கடை, செலவுகள் அதோடு அதிகமாக இல்லாத வரைக்கும். வருமானம் கம்மியாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இல்லாமல் இருந்ததுன்னா அதனால் ஒரு கேடும் இல்லை. ஸோ குறைவான வருமானம்னு யாரும் வருத்தப்படுங்கிற அவசியம் இல்லை. மன நிறைவோடு வாழ்வதற்கு குறைவான வருமானத்திலும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். இந்த திருக்குறளுடைய அந்த கருத்தினை பதிவு இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.